சாமி. என் பேர் செல்வம். நான் பாடியிலேருந்து வரேன். இந்த இப்போ பார்த்தா ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கும் அதை வச்சு நடத்துறவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த ஹெட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க. அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம்? கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான், ஆஹா இவன் தான் நல்லவன், இவன் ஒருத்தன் தான் உலகத்துக்காக வாழறான், இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டுக்கிறான். கும்பாபிஷேகத்தை கெடுத்துன்னுக்கிறவன் கடவுளை இல்லைன்றவன் நீ 100 வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான். இந்த வித்தியாசம். ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா? முடியாது. நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணுவான், தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான், எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான். இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே. இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், ஆனால் சுதாரிச்சுக்கினேன். இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன், சமாளிச்சுக்கினேன். இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா? இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன். இந்த பாதையில் இல்லைன்னா என் கதையும் முடிஞ்சிருக்கும். இதுதான் ஒவ்வொரு கோவில் கட்டி தனிப்பட்ட மனுஷன். இப்போ கூட இந்த இதில் திருப்பூர்காரங்க ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க, கனடாவில் கோயில் கட்டுறாங்க. இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி, ஒரு ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க. அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன். தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்ட, ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க, அது பாதிப்பை உண்டாக்கிடும். ஒரு 10 பேரை சேர்ந்து செய்யுங்க, பாதிப்பு வராதுன்னு. அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறைவன் பார்க்குறான், இவன் ஒருத்தன் தான் நல்லவங்க வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான். கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளையே திட்டணும், இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது, 100 வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான். இதுதான் வித்தியாசம். சொல். அப்புறம் அழுக்கணி சித்தர் ஒரு பாட்டு கேட்பார், அந்த இடத்தை வில்லாக்கி 5 இடத்தை அம்பாக்கி மத்திர தேரேறியல்லோ சந்திரனும் சூரியனும் தாண்டோக்க காரணத்தே. அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் வரும். என்ன சொல்கிறாரு அவர்? அந்தரத்தை வில்லாக்கணும். ஆமாம். எங்கள் தலையை. ஆமாம். பார்வை பெண்ணு கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும். நடந்தால் பூமியில் ஒரு பெண்ணு கால் கட்டவரில் பார்த்தான்னு நடக்கணும், அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது. ஆண் நிமிர்ந்து தான் நடக்கணும், குனிஞ்சு நடக்கக்கூடாது. அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வில்லு மாதிரி ஆகிடும். இப்படி பாரு, பார்த்தீங்கன்னா தலை அந்த புருவம் வில்லு மாதிரி இருக்கும். அதில் சந்திரனும் சூரியனும், சந்திரகலை சூரியகலையும் அது காட்டில் வேட்டையாடணும். அது கடவுள் வழிபாடு. சொல்லு. இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது, அதை அங்கே ஆக்கணும். அதனால்தான் நமச்சிவாயம்னா கடவுள் இல்லை, நமச்சிவாயம்னா நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம். இந்த 5 சேர்ந்ததான் உடல். இதுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அதனால் சொன்னார், நமச்சிவாய வாழ்கவே, நாதன் தாழ் வாழ்கவே, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான். இறைவனை நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த 5 பஞ்சபூத உடலுக்குள்ள நாதன் இருக்கிறான். அந்த நாதன் எப்படி இருக்கிறான்னா, என்னை கண் சிமிட்டுறதுக்கு நேரம் கூட விலகக்கூடாது நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த மாதிரி நம்ம 1000 பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம். அதனால் நமச்சிவாயா நம்மளை விட்டு போகுது, நாதனும் நம்மளை விட்டு விலகிறான். அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க.